டிவியில் வந்து செய்தியை பார்த்துருப்பீங்க. மேல்புறம் ஒன்றிய இணைச் செயலாளர் அவங்க வந்து தங்க நகை திருடி அதில் வந்து கைது செய்துட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் அவர் பேர் ஜஸ்டின். அவர் தான் இப்போதைக்கு மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இப்படி ஒரு பொண்ணு மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளராகவே இல்லை. சில நபர்கள்ட்ட நம்ம கேட்குறோம், அவங்க சொன்ன விஷயம்லாம் நாங்கள் இப்படி ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 30-35 மீட்டிங் நான் போயிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்தது கிடையாது. மேற்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் அவர் பேர் வேற அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கூட அது சம்பந்தமான தகவலை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நிர்வாகிகள்ட்ட நம்ம பேசுறோம். பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து திமுகவை சேர்ந்தவர், அவங்க குடும்பமே திமுக தான். அவங்க தாவேக்கால இணையணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தாவேக்காவில் இணையணும்னு சொல்லி அந்த ஊராட்சி நிர்வாகிகளிடம் பேசி அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா எந்த கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கோ இதுக்குமே வரல. அந்த டைம்ல ஒரு போஸ்டர் அங்கே அடிக்கப்படுகிறது. அந்த போஸ்டர் இவருடைய போட்டோவும் போட்டிருக்கு. போஸ்டர் போடுறது, கட்சியில வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து ஒரு அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்ல ப்ரொஃபைலோட தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களை இணைச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் உள்ள வந்ததனுடைய நோக்கமே வேற அப்படிங்கிறது நம்ம நிர்வாகிகள் அதற்கு பிறகு தெரிந்து கொண்டார்கள். எப்படி நம்ம சகோதரி வைஷ்ணவி தாவேக்காக்குள்ள வந்து ஒரு சில தகுதித்த வேலைகளை காட்டி சில கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி செய்தார்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்பை மாதிரி தான் அர்ஷிதாவும் வந்து கட்சிக்குள்ள வந்ததாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் நமக்கு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அப்பவே வந்து அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு எந்த நிகழ்வுகள்லையும் அவங்களும் பெருசா கலந்துக்கல, இவர்களும் அழைக்கிறது கிடையாது. அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான், கட்சி நிகழ்வுகளில் கூட அவங்க கலந்து கொண்டது கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் திமுகவில் போய் திமுகவில் செயல்படுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே அவர் திருடினாரா? கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்தினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இவர்கள் 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த பையன் வீட்டுக்கு இந்த பொண்ணு எதுக்கு போனாங்க, என்ன பர்பஸா போனாங்க, உண்மையிலே அவர்கள் திருடுறாங்களா, இதனுடைய உள் விளையாட்டுகள் என்ன அப்படிங்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம இதில் சொல்றதுக்கான தேவை இல்லையே அப்படின்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை வந்து நம்ம பொது வழியில பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த பெண் தாவேக்காவுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லி தாவேக்கா மீது ஒரு குற்றம் சுமத்தும் போது, தாவேக்காவுக்கு ஒரு அவதூறா, தாவேக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அதற்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது.